எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்சய பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னிசன்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட். இந்த வீடியோ பார்ட் 4. ஸோ இதுக்கு முன்னால் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்க. இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங், ஒரு மேரிட் கப்பல். இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது. போன பாட்டில் ஃபர்ஸ்ட் செனாரியோ முடிஞ்சு 5 பேர் உயிரோட இருந்தாங்கன்னு பார்த்தோம். யார்லானா யூ சங்ஹா, லீ ஹியோன் சாங், லீ கில்யோங், ஹான் மியோங்கோ, அப்புறமா கிம் டோக்ஜா. நடந்ததெல்லாம் வச்சு நானும் இந்த கிம் நாமூன் மாதிரி தானோ அப்படின்னு டோக்ஜாக்கு தோண தொடங்கிடுச்சு. ஏன்னா டோக்ஜா நினச்சிருந்தா அந்த கேபின்ல இருந்த எல்லார் கையிலையும் ஒவ்வொரு கிராஸ் ஓப்பர் எக் கொடுத்து காப்பாத்திருக்கலாம். ஆனால் டோக்ஜா அதை பண்ணாமல் எல்லா எக்ஸையும் அவரே யூஸ் பண்ணிக்கிட்டாரு. அதே மாதிரி டோக்ஜாவால தான் இப்போ நாமூனும் உயிரோட இல்லை. எல்லாத்தையும் நினச்சி கில்ட்டியாக ஃபீல் பண்ணாலும் டோக்ஜா ரொம்ப காமாக இருக்கிறாரு. ஏன் காமா இருக்கிறாருன்னு டோக்ஜாக்கே தெரியல. நார்மலாக நம்மலாம் இப்போ ஒரு மூவியோ இல்லை ஸ்டோரியோ கேட்கும்போது நம்ம நினைப்போம்ல, நான் மட்டும் இங்கே இருந்திருந்தா என்னெல்லாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா, அந்த மாதிரியெல்லாம். அது மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இப்போ டோக்ஜா இருக்கிறாரு. இன்னும் அந்த நாவலை ரீட் பண்ணிட்டு நான் மட்டும் அந்த நாவலுக்குள்ளே இருந்திருந்தா இப்படியெல்லாம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இமேஜின் பண்ணுற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் டோக்ஜா இன்னும் இருக்கிறாரு. செனாரியோ முடிஞ்சனால இப்போ வின் பண்ண எல்லாரோட ப்ரைஸோட கேல்குலேஷனும் நடக்குது. டோக்ஜா மொத்தமாக ஒரு கிராஸ் ஓப்பர் அப்புறமா 123 கிராஸ் ஓப்பர் எக்ஸோட உயிரை எடுத்திருக்கிறாரு. ஆனால் தன் உயிருக்காக சண்டை போட முடியாத உயிரினங்களை கொன்னனால ப்ரைஸ் பாதியாக குறைஞ்சு, ஸ்டாமினாவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ண காயின்ஸ், சேனல் யூசேஜ் ஃபீனு வேற ஒரு 100 காயின் எல்லாம் போக 6200 காயின் சம்பாதிச்ச மனுஷனுக்கு 3500 காயின் தான் கொடுக்குது இந்த டொக்கேபி. நிறைய உயிர்களை எடுத்தனால டோக்ஜாக்கு டெசிமினேட்டர்னு ஒரு அச்சீவ்மெண்ட்டும் கொடுக்கப்படுது. ப்ரைஸ் எல்லாம் செட்டில் பண்ணி முடித்த பிறகு இவ்வளோ நேரம் ஸ்டாப் ஆகி இருந்த ட்ரெயின் மறுபடியும் மூவ் ஆகுது. அப்பாடா, ட்ரெயின் ஸ்டாப் ஆயிடுச்சு, வீடு போய் சேர்ந்துடலாண்டா எப்பா அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சத்தம். என்னடான்னு ஜன்னல் வழியாக பார்த்தா பெரிய பெரிய பாம்பா நிற்குது. இப்போ இந்த ட்ரெயின் ஒரு பிரிட்ஜை நோக்கி தான் போகுது. அந்த பிரிட்ஜுக்கு கீழே ஓடிட்டு இருக்கிற தண்ணியில் தான் இந்த பாம்புகள் எல்லாமே இருக்குது. எப்பவும் போல் டோக்ஜாவை தவிர மற்ற எல்லாரும் அந்த பாம்புகளை பார்த்து ஷாக் ஆகி நிற்கிறாங்க. நல்லா போயிட்டு இருந்த ட்ரெயினும் பிரிட்ஜு நடுவாப்பில் போய் நின்றுடுச்சு. ஏண்டா இப்போ ட்ரெயினை நிறுத்துறீங்க அப்படின்னு மியங்கோ கத்தவும் அந்த பாம்பும் ஏதோ அந்த ட்ரெயினை கடிக்க வர்ற மாதிரியே வந்துட்டு அப்படியே திரும்பி போயிடுது. அந்த பாம்பு மாதிரி இருக்கிற உயிரினம் தான் இச்சியோசார். அதை சீ சர்பெண்ட்னு சொல்லுவாங்க. டிடபிள்யூஎஸ்ஏல அதை ஒரு கிரேட் 7 மான்ஸ்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்குது. இந்த உலகத்தில் ஸ்டோரிஸ் அண்ட் சினாரியோஸ் தான் எல்லாமே. அதனால இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாம் சினாரியோஸில் இன்வால்வ் ஆகாத வரைக்கும் மனுஷங்க யாரையுமே அட்டாக் பண்ணாது. அந்த டொக்கேபி வேற 21 கான்ஸ்டலேஷன்ஸ் அதோட சேனல்ஸை பார்க்குறாங்கன்னு ஒரே குஷியில் சுற்றிட்டு இருக்குது. இந்த கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் பார்த்து என்டர்டெயின் ஆகிறதுக்காக தான் இந்த செனாரியோஸ், லைவ் ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே. சில கான்ஸ்டலேஷன்ஸ் நாமூனை டோக்ஜா கொன்னனால அவர் மேலே கோவமாக இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் சிலர் அவர் நல்லா என்டர்டெயின் பண்ணுறாருன்னு அவருக்கு காயின்ஸ்லாம் கிஃப்ட் பண்ணுறாங்க. நாமூன் ஒரிஜினல் ஸ்டோரியில் ஹியோன்சோங்கை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாரையும் கொன்று இருப்பான். ஆனால் இப்போ 5 பேர் உயிரோடு இருக்கிறாங்க. அதனால் ஒரு சிஸ்டம் எரர் ஆகி பேமெண்ட்ஸ் எல்லாம் டிலே ஆகுது. டோக்ஜா நாமூனோட கத்தியை யூஸ் ஆகும்னு எடுத்து வச்சுக்கிறாரு. அப்போ தான் சங்கா டோக்ஜா கிட்ட போய், நீ எப்படி இவ்வளோ காமாக இருக்கிற அப்படின்னு கேட்க வராங்க. ஆனால் அதுக்கு முன்னால் டோக்ஜா பேச தொடங்கிடுறாரு. சாரி சங்கா, என்னால் அந்த பாட்டியை காப்பாற்ற முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீ என்னோட உயிரை காப்பாற்றிருக்கிற, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சங்கா சொல்ல, எது நான் காப்பாற்றினா அப்படின்னு டோக்ஜா கன்ஃபியூஸ் ஆக, நீ தான் அந்த பூச்சிகள்லாம் என்கிட்ட தூக்கி போட்ட, அதனால தான் நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க சங்கா. இல்லை சங்கா, அது வெறும் கோஇன்சிடென்ஸ் தான், அந்த மாதிரி மறுபடியும் நடக்காது அப்படின்னு டோக்ஜா சொல்கிறாரு. உடனே சங்காவும் சோகமாயிடுறாங்க. டோக்ஜா ஏன் அப்படி சொன்னாருன்னா, சங்கா ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு. இந்த ஃபர்ஸ்ட் செனாரியோவை முடிச்சிருக்காங்கன்னா இப்போ டோக்ஜா சொன்னதும் அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும். டோக்ஜாவோட டிசிஷன்ஸால் சிலர் உயிரோடு இருந்தாலும் நிறைய பேர் அவங்க உயிரை விட்டுருக்குறாங்க. அதனால இவங்க இப்படி டோக்ஜாவால் தான் உயிரோடு இருக்கிறதா நம்புறது சரியில்லைன்னு டோக்ஜாவுக்கு தோணுது. ஆனால் போக போக சினாரியோஸ்லாம் இன்னும் கஷ்டமாக தான் ஆகும். அப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். எல்லாரையும் டோக்ஜாவால் காப்பாற்றிட்டு இருக்கவும் முடியாது. இன்ஃபேக்ட் இந்த சினாரியோவில் கூட தன்னுயிரை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் இப்படியெல்லாம் டோக்ஜா பண்ணார். பரவாயில்லையே, நான் எதிர்பார்த்ததோட நிறைய பேர் இந்த கேபினில் உயிரோடு இருக்கீங்க. அப்புறம் கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாரோட ஸ்பான்சர்ஷிப்புக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.
ஐயோ, என் சேனல்ல 21 கான்ஸ்டலேஷன்ஸ் பார்க்குறாங்க, என்னால் நம்பவே முடியல. அப்படி சொல்லி அந்த டொக்கேபி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது, நான் நினச்சதை விட நிறைய சர்வைவர்ஸ் இருக்கிறாங்க. எப்படியும் லீ ஹியோன் சாங் உயிரோடு இருப்பான்னு தெரியும், ஏன்னா அவன் ரொம்ப ஸ்ட்ராங். ஆனால் லீ கில்யோங், அதுதான் அவனோட பேருன்னு நினைக்கிறேன். அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த குட்டி பையன்கிட்ட போய், நீ உயிர் வாழ ஆசைப்படுறது தானே, என்னோட டீம்மேட் ஆயிரியா அப்படின்னு டோக்ஜா கேட்குறாரு. நீங்கள் பண்ணுற நல்ல விஷயங்களை பார்த்து சில கான்ஸ்டலேஷன்ஸ் இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க. கான்ஸ்டலேஷன்ஸ் உங்களுக்கு 200 காயின்ஸ் தந்திருக்கிறாங்க அப்படின்னு டோக்ஜாக்கு மெசேஜஸ் வருது. இன்னைக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நடந்திருக்குது. பக்கத்து கேபினில் உயிரோட இருக்கிறவன் வேற சரியான பைத்தியக்காரனாக இருக்கிறான் அப்படின்னு அந்த டோக்கேவி பேச தொடங்க, அப்போ எங்களெல்லாம் நீ இனி விட்டுருவ தானே, நீ சொன்னது எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம்ல அப்படின்னு மியங்கோ கேட்க, விடணுமா, வெளியில் என்ன நடக்குதுன்னு பார்த்ததானே நீ, நிஜமாவே உனக்கு வெளியில் போகணுமா அப்படின்னு வில்லத்தனமாக அந்த டொக்கேபி பேச, அதுக்கேற்ற மாதிரி ஒரு இச்சியோசார் வேற ட்ரெயின் கிட்ட வந்து கத்திட்டு போகுது. அத்தோட வாயை மூடிட்டு மியங்கோ அமைதியாக இருந்துட்டான். ஆனால் இவன் எதுக்கு ட்ரெயினில் போகிறான்னு தான் தெரியல. இவன் தான் பணக்காரனாச்சே, புது மெர்சிடிஸ் கார்லாம் வாங்கியிருக்கேன்னு வேற டிபார்ட்மெண்ட்டாக போய் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தான். ஏதோ லக்கில் தப்பிச்சிட்டான் அப்படின்னு டோக்ஜா நினைக்கிறாரு. என்னவோப்பா, நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். இந்த கேபின் மேலெலாம் எனக்கு துளி கூட எதிர்பார்ப்பு இல்லை. ஆனால் பாருங்களேன், நீங்கள் எல்லாரும் உயிரோடு இருக்கீங்க, ஒரு பூச்சிக்கு கூட உயிர் வாழ்கிறதுக்கு தகுதி இருக்குதுன்னு நீங்கள்லாம் நிரூபிச்சிட்டீங்க. அது இதுன்னு அந்த டொக்கேபி இவங்கள பாராட்டிகிட்டு இருக்க, அடா பாவி, நாங்கள்லாம் உனக்கு பூச்சியாடா அப்படின்னு இவங்க 5 பேரும் வேற வழி இல்லாமல் இந்த டொக்கேபி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க, எல்லா கஷ்டத்துக்கும் பரிசு தரணும், அதனால ஃபர்ஸ்ட் செனாரியோவை முடித்தவங்க எல்லாருக்கும் கான்ஸ்டலேஷன்ஸோட ஸ்பான்சர்ஷிப் கிடைக்க போகுது, ஏ அப்படின்னு அந்த டொக்கேபி சந்தோஷமாக சொல்ல, டோக்ஜாவை தவிர வேற யாருக்குமே இது என்ன சொல்ல வருதுன்னே புரியலை. என்ன யாருமே எக்ஸைட் ஆக மாட்டேங்கிறீங்க, இது ரொம்ப பெரிய விஷயம் தெரியுமா? நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நீங்கள் எல்லாரும் இப்போ ரொம்ப வீக்காக இருக்கீங்க. இப்படியே அடுத்த செனாரியோக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளதுலேயே வீக்கான கிரவுண்ட் ரேட் கூட உங்களை கொன்னுரும். ஆனால் உங்களை பார்த்து பரிதாபப்படுற உயர்நிலையில் இருக்கிற சிலர் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு விரும்புகிறாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா அப்படின்னு அந்த டொக்கேவி கேட்க, என்னதான் சொல்ல வர, யார் யாருக்கு ஸ்பான்சர் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்லேருந்தே ஒன்றுமே புரியாமல் அந்த ஹியோன் சாங் கேட்க, உங்களுக்கெலாம் நான் ஃபஸ்ட்லேருந்து சொன்னாலும் வேஸ்ட்டு தான், அதனால நீங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொக்கேபி ஒரு சொடக்கு விடுது. உடனே எல்லாரும் முன்னாலேயும் ஒரு ஸ்க்ரீன் வருது. எப்பவும் போல் டோக்ஜாவை தவிர மற்ற எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. டோக்ஜாவோட ஸ்க்ரீனில் வந்து ஸ்பான்சர் செலெக்ஷனை சொல்கிறேன் கேளுங்க. ஒரு கான்ஸ்டலேஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் செலக்ட் பண்ணுற கான்ஸ்டலேஷன் உங்களோட ஸ்பான்சராக இருப்பாங்க. ஆப்ஷன் 1 அபைசல் பிளாக் ஃப்ளேம் டிராகன், ஆப்ஷன் 2 டிமானிக் ஜட்ஜ் ஆஃப் ஃபயர், ஆப்ஷன் 3 சீக்ரெட்டிவ் பிளாட்டர், ஆப்ஷன் 4 பிரிசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட்பேண்ட். டிடபிள்யூஎஸ்ஏவோட ஹீரோக்கு 5 கான்ஸ்டலேஷன் ஸ்பான்சர் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு பார்த்தா 4 சின்ன நம்பரே கிடையாது அப்படின்னு டோக்ஜா யோசிச்சுட்டே இருக்கும்போது சங்கா வர்றாங்க. டோக்ஜா திடீர்னு வினோதமாக 2 ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு சொல்ல, எனக்கும் எதுவும் தெரியாது சங்கா, இதை ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட்டாக நினச்சி சால்வ் பண்ணு அப்படின்னு டோக்ஜா சொல்கிறாரு. இப்போ இந்த ஸ்பான்சர் செலெக்ஷன்னா என்னன்னு சொல்கிறேன். ஸ்பான்சர் செலெக்ஷன் டிடபிள்யூஎஸ்ஏவோட ஒரு மெயின் ஈவெண்ட். வேறு வேறு பிளானட்ஸ் அண்ட் யூனிவர்ஸில் இருந்து பார்த்துட்ருக்கிற கான்ஸ்டலேஷன் எல்லாமே அவங்களுக்கு பிடிச்ச மனுஷங்களை அவங்களோட இன்கார்னேஷனாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தேவையான காயின்ஸ், ஈவன் பவர்ஸ் எல்லாம் கூட கொடுத்து சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுலேயும் நல்ல கான்ஸ்டலேஷன்ஸும் இருக்கிறாங்க, சேடஸ்ட் கான்ஸ்டலேஷன்ஸும் இருக்கிறாங்க. நல்ல கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் நிஜமாவே ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இன்கார்னேஷன் செலக்ட் பண்ணுவாங்க. ஆனால் தப்பி தவறி ஏதாவது சேடிஸ்ட் கான்ஸ்டலேஷன் கிட்ட போய் மாட்டிக்கிட்டா வேணும்னு ஹெல்ப் பண்ணாமல் அவங்க இன்கார்னேஷன்ஸை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுவாங்க. ஸோ கரெக்டான கான்ஸ்டலேஷன் சூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் யாருமே அவங்களோட உண்மையான நேமை ரிவீல் பண்ண மாட்டாங்க. இப்போ டோக்ஜாவோட ஸ்பான்சர்ஷிப் விண்டோவில் பார்த்த 4 கான்ஸ்டலேஷன்ஸ் நேமும் கூட அவங்களோட உண்மையான நேம்ஸ் இல்லை. அவங்க யூஸ் பண்ணுற நிக்நேம்ஸை வச்சு தான் நம்ம அந்த கான்ஸ்டலேஷன்ஸ் எப்படி பட்டவங்க, அவங்களுக்கு என்ன பவர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட், த அபைசல் பிளாக் ஃப்ளேம் டிராகன். அந்த கான்ஸ்டலேஷன் ரொம்ப பவர்ஃபுல் அண்ட் பிளாக் க்ளவுடுன்னு ஒரு குரூப்போட ஹெட்டும் கூட. இந்த கான்ஸ்டலேஷனை ஸ்பான்சராக செலக்ட் பண்ணுறவங்களோட பவர்ஸ் எல்லாமே கூடும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் ஸ்டார்டிங்கில் வர செனாரியோஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஆனால் அதுக்கு மேலே அந்த கான்ஸ்டலேஷனை செலக்ட் பண்ணுறதுனால எந்த பயனும் இல்லை. இந்த கான்ஸ்டலேஷனோட பவர்ஸை எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மனுஷன் யூஸ் பண்ணுறானோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு சைக்கோ கில்லராக மாறுவாங்க. நார்மலாக இந்த கான்ஸ்டலேஷன் கிம்னாமூன் மாதிரிப்பட்ட அந்த எட்ஜ்லாட்ஸுக்கு தான் சப்போர்ட் பண்ணும். அப்படிப்பட்டவன் ஏன் டோக்ஜாவை செலக்ட் பண்ணான்னு தான் தெரியல. அதுக்கப்புறமா ரெண்டாவது ஆப்ஷன் டிமானிக் ஜட்ஜ் ஆஃப் ஃபயர். டோக்ஜாவே லிஸ்ட்டில் அந்த கான்ஸ்டலேஷனை பார்த்து ஷாக் ஆகிட்டார்னா பார்த்துக்கோங்களேன். டிமானிக் ஜட்ஜ் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிற பேரை கேட்டதும் நார்மலாக எல்லாரும் இது ஏதோ டீமன் அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பேரில் டீமன் இருக்கிறனாலேயே இந்த கான்ஸ்டலேஷன் ஒரு டீமன் கிடையாது. டீமனை விடவும் அவங்க நேமில் இருக்கிற அந்த ஃபயர் அப்புறமா ஜட்ஜுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலமாக நீதி வழங்குற ஒரு கான்ஸ்டலேஷன் தான் இது. அப்படின்னா அவங்க நிஜமாவே ஒரு டீமன் கிடையாது, ஆர்கேஞ்சல் உரில். அதுதான் அவங்களோட உண்மையான பேர். TWSAல கூட ஒரு கேரக்டர் இவங்கள சப்போர்ட்டிங் கான்ஸ்டலேஷனாக சூஸ் பண்ணாங்க. இப்படிப்பட்ட நல்ல கான்ஸ்டலேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல் தான், ஆனால் அவங்க நிறைய ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் போடுவாங்க. டோக்ஜாவோட தேர்ட் ஆப்ஷன் சீக்ரெட்டிவ் பிளாட்டர். கொஞ்ச நேரமாக ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருக்கிறாரு டோக்ஜா. TWSAவை ஃபுல்லாக வாசித்த மனுஷனே இந்த கான்ஸ்டலேஷனை பற்றி முன்ன பின்ன கேள்விப்படலை. எங்கேயாவது லைட்டாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்களா இருக்கும். பேரை பார்த்தாலும் அவ்வளோ பெரிய ஆள் மாதிரி தோணலை. அதனால நெக்ஸ்ட் அப்படின்னு அடுத்த கான்ஸ்டலேஷனை பார்க்குறாரு டோக்ஜா. பிரிசனர் ஆஃப் த கோல்டன் ஹெட் பேண்ட். என்ன இந்த கான்ஸ்டலேஷன் இவ்வளோ சீக்கிரம் டீல் பேச வந்துடுச்சு அப்படின்னு டோக்ஜா ஷாக் ஆகி பார்க்குறாரு. பிரிசனருங்கிற வேர்டை பார்த்ததும் எல்லாரும் இது நல்ல கான்ஸ்டலேஷன் இல்லைன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் கோல்டன் ஹெட் பேண்டை கன்சிடர் பண்ணால் அதுதான் உள்ளதுலேயே சின்ன ஜெயில். அந்த கான்ஸ்டலேஷன் தான் ஹகவ் மவுண்டெயினோட ஓனர். தலையில் மாட்டிகிட்டு இருக்கிற ஹெட் சாக்கிளோட வழியில் வாழ்ந்துட்டு இருக்கிறவர். த ஹேண்ட்ஸம் மங்கி கிங், த கிரேட் சேஜ் ஹெவன்ஸ் ஈக்குவல், சன் வூகாங். TWSAல கூட ஒரு கேரக்டருக்கு இவர் ஸ்பான்சர் பண்ணார். அவரால் அவர் கையில் இருக்கிற அந்த கம்பை வச்சு 100 இன்கார்னேஷன்ஸை ஒரே வீச்சில் முடிக்க முடியும். ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸை ஒரே லைட்னிங் போல்ட்டால் அஸ்தியாக கரைக்க முடியும். இவ்வளோ ஸ்ட்ராங்கான கான்ஸ்டலேஷன்ஸ்லாம் ஏன் என்ன செலக்ட் பண்ணாங்க? நான் கிரேட் சேஜ் ஹெவன்ஸ் ஈக்குவலாக சப்போர்ட்டிங் கான்ஸ்டலேஷனாக சூஸ் பண்ணால் என்னால் அவனை தோக்கடிக்க முடியுமா அப்படின்னு டோக்ஜா யோசிக்கிறாரு. இதோட ஸ்பான்சர் செலெக்ஷனும் முடியுது. டோக்ஜா எந்த கான்ஸ்டலேஷனை செலக்ட் பண்ணியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதெல்லாம் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எல்லோரும் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்களா? வாவ், ஒருத்தர் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாய்ஸை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படியும் இதே மாதிரி நிறைய சான்சஸ் வரும். எல்லாரும் ஸ்பான்சர்ஸ் செலக்ட் பண்ணி முடிச்சதுனால ஒரு குட்டி பிரேக் எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் நெக்ஸ்ட் சினாரியோவை போய் ரெடி பண்ணுறேன். 10 நிமிஷத்தில் மறுபடியும் சந்திப்போம் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொக்கேபி அங்கேருந்து மறைஞ்சு போகுது. டொக்கேபி போன பிறகு எல்லாரையும் டோக்ஜா கூப்பிடுறாரு. ஃபர்ஸ்ட்டு ஹியோன்சாங் தான் போய் டோக்ஜாக்கு ஹேண்ட் ஷேக்லாம் கொடுத்து நான் தான் லீ ஹியோன்சாங் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாரு. டோக்ஜாவும் நான் கிம் டோக்ஜா அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இதை சொல்லலாமான்னு தெரியல, ஆனால் உங்களை சந்தித்ததில் சந்தோஷம். நான் அப்போவே சொன்ன மாதிரி நான் ஆர்மியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஹியோன்சாங் சொல்ல, உங்கள் யூனிட்டை காண்டாக்ட் பண்ண முடியலையா அப்படின்னு டோக்ஜா கேட்க, ஆமான்னு ஹியோன்சாங்கும் சொல்கிறாரு. டோக்ஜா ரொம்ப தேங்க்ஸ், உங்களால் தான் நாங்கள் எல்லோரும் இப்போ உயிரோடு இருக்கிறோம் அது இதுன்னு ஹியோன்சாங் டோக்ஜாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கும்போது மியோங்கோ வந்துட்டு, நீ வேற லெவல் ரூக்கி, டோக்ஜா உனக்கு நான் யாருன்னு தெரியும் தானே அப்படின்னு கேட்க, ஓ தெரியுமே, ஹான் மியோங்கோ அப்படின்னு டோக்ஜா நக்கலாக சொல்ல, இல்லை 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 தப்பு, நீ என்ன மிஸ்டர் ஹான்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு மியோங்கோ அடம் பிடிக்க, நம்ம ஒன்றும் இப்போ இந்த கம்பெனிலலாம் இல்லை அப்படின்னு டோக்ஜா சொல்ல, ஓ நீ அப்போ இனி வேலைக்கு வர வேண்டானே முடிவு பண்ணிட்டியா? உனக்கு மரியாதை தெரியாது, அது மட்டும் இல்லாமல் உன்கிட்ட பூச்சி இருந்ததுன்னா நீ என்கிட்ட தானே தந்திருக்கணும், அதை விட்டுட்டு பெரிய இவன் மாதிரி தூக்கி போடுற, எனக்கு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா அப்படின்னு மியோங்கோ குழந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க, ஆய மூட் ஹான் மியோங்கோ அப்படின்னு டோக்ஜா அவனை ஆஃப் பண்ணுறாரு. அவன் என்ன சொல்லன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும்போது டோக்ஜா மறுபடியும் பேச தொடங்குறாரு. சுற்றி நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தியா இல்லையா? ஒன்று அந்த நாமோன் கிட்ட இருந்து காப்பாற்றிருக்கவே கூடாது, 4 அடி வாங்கியிருந்தா தெரிஞ்சிருக்கும். மினோசாஃப்ட் இவ்வளோ நடந்த பிறகு அந்த கம்பெனி இன்னும் முழுசாக இருக்கும்னு நீ நினைக்கிறியா? அப்புறம் இவன் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே இதை புரிஞ்சுக்கணும். அந்த டொக்கேபி சொன்ன மாதிரி இதெல்லாம் சும்மா ஜோக் இல்லை. இந்த கேம் மாதிரி இன்டர்ஃபேஸ், ஆட்ரிபியூட் விண்டோ, ஸ்கில்ஸு அது இதெல்லாம் பார்த்த பிறகாவது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு டோக்ஜா ஒரு பெரிய ஸ்பீச்சை கொடுத்து முடிக்கவும் யோங்கோ இன்னுமே வாயடைச்சு போய் தான் நின்றுட்டு இருக்கிறான். நைட் டியூட்டியில் போர் அடிக்குதுன்னு ரீட் பண்ண கதை மாதிரி இருக்குது இதெல்லாம்.
இது நிஜமாவே உண்மைதானா இல்லை கனவா அப்படின்னு தலையை சொரிஞ்சுக்கிட்டே அந்த ஹியான்சாங் கேட்க, இனி இதுதான் நம்ம ரியாலிட்டி அப்படின்னு டோக்ஜா சீரியஸாக சொல்கிறாரு. அட்லீஸ்ட் ஒருத்தருக்காவது இங்கே என்ன நடக்குதுன்னு புரியுதே, அது வரைக்கும் நல்லது. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் டோக்ஜா அப்படின்னு ஹியோன்சாங் டோக்ஜாவை பார்த்து கேட்குறாரு. லீ ஹியோன்சாங் உங்களை நம்ப தொடங்கிட்டாரு. நீங்கள் லீ ஹியோன்சாங்கை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு டோக்ஜாக்கு மெசேஜ் வருது. அதை பார்த்துட்டு ஹியோன்சாங் கேட்ட கேள்விக்கும் டோக்ஜா பதில் சொல்கிறாரு. நம்ம எல்லாரும் எப்படியாவது இங்கேருந்து உடனே வெளியில் போய் ஆகணும். அதை கேட்டதும் எல்லாரும் ஷாக்காக, அந்த இச்சியா சார் வேற வெளியிலேருந்து கத்திக்கிட்டே இருக்குது. டோக்ஜா சொன்னதை கேட்டதும் எல்லாரும், எது வெளியில் போகணுமா, நீ யோசிச்சு தான் பேசுறியா, வெளியில் போனால் நம்ம செத்துருவோண்டா அப்படின்னு எல்லாரும் பயத்தில் சொல்ல, ஹியோன்சாங்குக்கு கூட வெளியில் போகிறது நல்ல ஐடியாவாக தோணலை. ஆனால் டோக்ஜாக்கு எப்படியாவது ஹியோன்சாங்கை அவர் கூடவே வச்சுருக்கணும். அப்போ தான் பக்கத்து கேபினில் யாரோ கதவை உடச்சிட்டு இந்த கேபினுக்கு வர ட்ரை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது, அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் செனாரியோ தொடங்கிடுச்சா? இல்லையே, அப்படின்னா அந்த டொக்கேபி இங்கே வந்திருக்குமே. அப்படின்னா அது கண்டிப்பாக அவன்தான், அவனாக தான் இருக்கும். கேபின் 3707ஓட ஒரே ஒரு சர்வைவர் அப்படின்னு டோக்ஜா யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த கேபினில் உயிரோடு இருக்கிறது தான் TWSAவோட உண்மையான ஹீரோ, மெயின் கேரக்டர். அதை புரிஞ்சுக்கிட்ட டோக்ஜா, நம்ம இப்போவே இங்கேருந்து வெளியில் போகலைன்னா செகண்ட் செனாரியோ தொடங்குறதுக்கு முன்னால் நம்ம எல்லாரும் செத்துருவோம் அப்படின்னு சொல்ல, அப்போ கூட அந்த கேபினில் இருக்கிறது நம்ம எனிமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ட்டு ஹியோன்சாங் சொல்கிறாரு. அவன் தான் அந்த கேபினில் இருக்கிற எல்லாரையும் கொன்னான். இப்போ சொல்லுங்கள், உங்கள் எல்லாருக்கும் நிஜமாவே அவனை மீட் பண்ணணுமா அப்படின்னு டோக்ஜா கேட்டதும் எல்லாரும் ஆஃப் ஆயிட்டாங்க. சரி, அப்போ வாங்க எப்படி தப்பிக்கிறதுன்னு வழியை பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த கேபின்ல இருந்து வெளியில் போகிறதுக்கான எல்லா கதவுகளையும் திறந்து திறந்து பார்க்குறாங்க. செனாரியோ முடிஞ்சதும் அந்த இன்விசிபிள் வால் வேற போயிடுச்சு. இருக்கிற 8 கதவுகளில் ஏதாவது ஒன்று திறக்காதான்னு ஒவ்வொரு கதவையாக திறந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க எல்லாரும். பக்கத்து கேபினில் இருக்கிறவன் வேற டமால் டிமால்னு அந்த கதவை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறான். எல்லாரும் பயத்தில் ஒவ்வொரு கதவையாக திறந்து பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வழியாக சங்கா திறந்து பார்த்த கதவு ஒர்க் ஆகுது. ஆனால் அதுவும் பாதியில் ஸ்டக் ஆகி நின்றுடுது. வேற வழியே இல்லை, திறந்தா இந்த ஒரு கதவை தான் திறக்க முடியும். அதனால டோக்ஜா அவர்கிட்ட எத்தனை காயின்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறாரு. காயின்ஸ் யூஸ் பண்ணி ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆனால் காயின்ஸ் இல்லாமல் வேற எங்கேயாவது போய் மாட்டிக்கிட்டா கஷ்டம் அப்படிங்கிறதுக்காக ஹியோன்சாங் கிட்ட அவரோட ஸ்கில்லை யூஸ் பண்ண சொல்கிறாரு டோக்ஜா. ஆனால் ஹியோன்சாங் என்னடானா பாவமாக மூஞ்சி வச்சுட்டு, ஸ்கில்லுனா என்ன அப்படின்னு கேட்குறாரு. டோக்ஜா கேரக்டர் ப்ரொஃபைலை ஓப்பன் பண்ணி ஹியோன்சாங்கோட பவர்ஸ் எல்லாம் என்னன்னு பார்க்குறாரு. பேர் லீ ஹியோன்சாங், வயசு 28, சப்போர்ட்டிங் கான்ஸ்லேஷன் மாஸ்டர் ஆஃப் ஸ்டீல், பர்சனல் ஆட்ரிபியூட் அநீதியை கண்டுக்காமல் இருந்த சோல்ஜர், பர்சனல் ஸ்கில்ஸ் பேயோனெட் லெவல் 2. பேயோனெட்னா அந்த கன்ஸோட எண்ட்லலாம் ஒரு கத்தி வச்சுருப்பாங்கல்ல, புல்லட் தீர்ந்ததுக்கு அப்புறமா சண்டை போட யூஸ் பண்ணுறதுக்கு, அதுதான். கேமோஃப்ளேஜ் லெவல் 2, இருக்கிற இடம் தெரியாமல் மறைஞ்சு இருக்கிறதுக்காக மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான் அது. பேஷியன்ஸ் நிதானம் லெவல் 2, இப்போ தெரியுதா தலைவர் ஏன் இவ்வளோ பொறுமையாக இருக்கிறாருன்னு. அப்புறமா ஸ்டிக்மா கிரேட் மவுண்டன் புஷ் லெவல் 1, பேசிக்காக மலையை தள்ளுற அளவுக்கு சக்தி இருக்குது தலைவருக்கு. ஓவரால் ஸ்டாட்ஸ் ஸ்டாமினா லெவல் 8, ஸ்ட்ரென்த் லெவல் 8, அஜிலிட்டி லெவல் 7, மன்னா லெவல் 5. ஜெனரல் எவாலுவேஷன் லீ ஹியோன்சாங்க்கு ஓவரால் ஸ்டாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. இவன் அநீதியை தட்டி கேட்காம இருந்திருந்தாலும் ஒரு கான்ஸ்லேஷன் அவனை செலக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இவனுக்கு கொடுக்கப்பட்ட செகண்ட் சான்ஸ். இவ்வளோதான் லீ ஹியோன்சாங்கை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ். TWSAல இருந்த சேம் சப்போர்ட்டிங் கான்ஸ்லேஷன் அப்புறமா ஆட்ரிபியூட்ஸ் தான் இப்போவும் லீ ஹியோன்சாங்க்கு இருக்குது. எப்படியும் ஆட்ரிபியூட் விண்டோவை ஓப்பன் பண்ணும்போது ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க தானே. நீங்கள் மிலிட்ரியில் வேலை பார்க்குறனால கண்டிப்பாக இந்த சுச்சுவேஷனில் யூஸ் ஆகுற மாதிரி ஏதாவது ஸ்கில் இருக்கும் உங்ககிட்ட அப்படின்னு டோக்ஜா தெரிஞ்சுக்கிட்டே ஏதோ தெரியாத மாதிரி சொல்ல, அப்படி ஒரு ஸ்கில் இருக்குது, ஆனால் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ஹியோன்சாங் சொல்ல, நீ அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு அந்த கதவை தள்ளு அப்படின்னு டோக்ஜா சொல்ல, அவ்வளோதானா அப்படின்ட்டு ஹியோன்சாங்கும் போயிட்டு மவுண்டன் புஷ்ஷை யூஸ் பண்ணி கதவை தள்ள கதவு திறந்துடுச்சு. நான் நிஜமாவே ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு டோக்ஜாவை பார்த்து பெருமையாக ஹியோன்சாங் சொல்கிறாரு. உடனே மறுபடியும் லீ ஹியோன்சாங் உங்களை நம்ப தொடங்கிட்டாரு, நீங்கள் லீ ஹியோன்சாங்கை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மெசேஜ் வருது டோக்ஜாக்கு. கதவு திறந்ததும் எல்லாரும் ஒரே ஓட்டம்தான். பக்கத்து கேபினில் இருக்கிறவன் அந்த கதவை உடைச்சிட்டு சீக்கிரமாக வருவான். ஆனால் இப்போ அது பிரச்சனை இல்லை. டோக்ஜா நினைக்கிறது மட்டும் இப்போ சரியா இருந்தா
நீங்க இப்படி தான் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்கள நான் பேசாம அங்கேயே இருங்கன்னு தானே சொல்லிட்டு வந்தேன். நான் இன்னும் அடுத்த செனாரியோ வேற ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கவே இல்ல. அப்படின்னு டோக்ஜா நெனச்ச மாதிரியே அந்த டொக்கேபி வந்து நிக்குது. நான் அப்பவே சொன்னேன் உள்ள இருப்போன்னு, யாராவது கேட்டீங்களா? அப்படின்னு முடிய பிச்சுட்டு மியங்கோ கத்த, சரி வேற வழி இல்ல மனுஷங்களா, நீங்க ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு விடுது அந்த டொக்கேபி. நெக்ஸ்ட் செனாரியோக்கான மெசேஜும் எல்லார் முன்னாலையும் வருது. சப் செனாரியோ, எஸ்கேப், அதுதான் சினாரியோவோட பேர். அதே மாதிரி செனாரியோஸ்லேயும் அந்த மெயின் செனாரியோ, சப் செனாரியோ, ஹிடன் சினாரியோ, இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் உண்டு. இது சப் செனாரியோ. டிஃபிகல்ட்டி இ. ஏனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அண்ட் ஈனா கொஞ்சம் கம்மியான டிஃபிகல்ட்டி லெவல் தானே வச்சுக்கோங்களேன். செனாரியோவை முடிக்கிறதுக்கு எல்லாரும் அந்த உடஞ்சிருக்கிற பிரிட்ஜை தாண்டி ஒக்ஸு ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். டைம் லிமிட் 20 நிமிஷம். ரிவார்ட் 200 காயின்ஸ். பெனால்ட்டி எதுவுமே கொடுக்கல. செனாரியோ மெசேஜை ரீட் பண்ணதும், ஏதோ சரியில்லை டோக்ஜா, இதில் உடஞ்ச பிரிட்ஜுன்னு போட்டிருக்குது, ஆனால் இந்த பிரிட்ஜு... சங்காவை ஃபுல்லாக பேச விடாமல் எதை பற்றியும் யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு டோக்ஜா கத்திட்டே ஓடவும் அவர் கூட சேர்ந்து எல்லாரும் ஓட தொடங்குறாங்க. சங்கா சொன்னது சரிதான், இந்த பிரிட்ஜு இன்னும் உடையலை, ஏன்னா இவங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க. அந்த டொக்கேபி கூட சொல்லிச்சே நான் இன்னும் ப்ரிப்பேர் பண்ணி முடிக்கலைன்னு. இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த பிரிட்ஜு எந்த நிமிஷம் வேணாலும் உடையலாம். இப்படி இந்த ரூல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணாதான் அந்த செனாரியோவை முடிக்க முடியும்னு டோக்ஜாக்கு தெரியும். அதனால தான் அந்த டொக்கேபி வந்து கூப்பிடுறதுக்கு முன்னாலேயே எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெளியில் வந்தார் டோக்ஜா. ஓடுற ஸ்பீடுக்கு எல்லாரும் பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலான்னு நினைக்கும் போதே தண்ணிக்குள்ளே இருந்து ஏதோ வருது. டோக்ஜா அதை பார்த்துட்டு, அது ஒரு இச்சியா சார், இல்லை சீ சர்பெண்ட், இல்லை அதோட சைஸை பார்த்தா சீ கமாண்டராக இருக்க கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அது பிரிட்ஜை உடைக்க தான் வருது, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு கத்திட்டே டோக்ஜா ஓட, கூட சேர்ந்து எல்லாரும் ஓட. ஸ்டோரி படி ஸ்டார்டிங்கில் இந்த மான்ஸ்டர்ஸ்லாம் யாரையுமே அட்டாக் பண்ணாது. ஸோ கண்டிப்பாக இது பிரிட்ஜை உடைக்கிறதுக்கு தான் வருது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இதே ஸ்பீடில் ஓடினா எல்லாரும் கண்டிப்பாக பிரிட்ஜை கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு நம்பிக்கையாக ஓடிட்டு இருந்த டோக்ஜாக்கு ஷாக்கு கொடுக்குற மாதிரி இந்த டொக்கேபி வில்லத்தனமாக வருது. கேம் இவ்வளோ ஈஸியாக இருந்தால் ஃபன்னாகவே இருக்காதே. எல்லாரும் ஈஸியாக பிரிட்ஜை கிராஸ் பண்ணால் நல்லாவே இருக்காது, கொஞ்சம் கஷ்டப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு விடுது. உடனே அந்த செனாரியோட டிஃபிகல்ட்டி லெவல் ஈல இருந்தது லெவல் டியா மாறுது. உங்க வாய கொஞ்சம் மூடுங்க. என்ன நடந்திருக்கும்னு நீங்கள்லாம் நினைக்கிறீங்க? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கதை பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும்